ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றிக் கழகம் நடிகரும் தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் தலைமையில 2வது மாநில மாநாட்டை வர்ற 21ஆம் தேதி மதுரையில நடத்த இருக்காங்க. முதல்ல ஆகஸ்ட் 25 அன்னைக்கு நடக்க போகுதுன்னு அறிவிக்கப்பட்ட இந்த மாநாடு விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக முன்கூட்டியே நடத்தப்படுது. மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில இருக்கிற பாரபத்தி பகுதியில இந்த நிகழ்வு மாலை 4 மணி அளவுல நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் தன்னோட அறிக்கையில தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தாவேகா மக்களின் ஆதரவுடன் வெற்றி நடை போட்டு வருகிறது. இந்த மாநாடு கழகத்தின் அடுத்த கட்ட பயணத்திற்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துட்டு வர்ற நிலையில கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் மதுரையில மாநாட்டு பணிகளை ஆய்வு செஞ்சு பிரம்மாண்டமான நிகழ்வுக்கு தயாராயிட்டு வராரு. இந்த நிலையில தான் இந்த மாநாட்டுக்கு வர்ற தொண்டர்களுடைய வசதிக்காக 5 லட்சம் குடிநீர் பாட்டில்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த பாட்டில்கள்ல விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருக்கிறதாவும் தொண்டர்கள் குடிநீருக்கு தவிக்காம இருக்கிறதுக்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாவும் தாவேகா நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. மாநாட்டுக்கு குழாய்கள் டேங்கர்கள் மூலமாவும் குடிநீர் வழங்கப்பட இருக்கு. மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துல 506 ஏக்கர் நிலப்பரப்புல நடைபெற இருக்கிற இந்த மாநாட்டுக்காக 200 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்ட மேடையும் அமைக்கப்பட்டு விஜய் அவர்கள் தொண்டர்களை சந்திச்சு பேசுறதுக்கு 800 அடி நடைமேடையும் தயாராயிட்டு வருது. கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கருதி அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குடிநீர் தொட்டிகள், உணவு, கழிப்பறை, மருத்துவ வசதிகள், ஆம்புலன்ஸ்கள், தீயணைப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. 217 ஏக்கர் வாகன பார்க்கிங்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. விக்கிரவாண்டியில நடந்த முதல் மாநாட்ட மாதிரியே இதுவும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு தாவேகா தெரிவிச்சிருக்காங்க. முதல் மாநாடு கடந்த 2024வது வருஷம் அக்டோபர்ல விழுப்புரம் விக்கிரவாண்டியில நடந்து இந்த மாநாட்டிலையும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தாவேகாவுடைய கொள்கைகளான இருமொழி கொள்கை, சமூக நீதி, மதசார்பின்மை, 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான திட்டங்கள் இதுல விவாதிக்கப்படும். மதுரை மாநாடு தாவேகாவினுடைய அரசியல் செல்வாக்க இன்னும் கூடுதலா வலுப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொண்டர்களுக்கு பொறுப்போடையும் பாதுகாப்போடையும் கலந்துக்க விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேகா அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.